ஒரு வழியாக நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்கப்பா. 12 மணிக்கு ஆன் பண்ணேங்க. 12 மணிக்கு ஆன் பண்ணிவிட்டு இப்போ 12:36 ஆச்சு. இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் ஆர்டர் வருது மக்களே. அதுவும் வந்து அமௌண்ட் எவ்வளோனா 20 + 15 ரூபா போட்டிருக்காங்க. அப்போது 35 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ட்ராப் வந்து வெறும் 300 மீட்டர் தாங்க ஹோட்டலில் இருந்து. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு ஆர்டரை கன்டினியூ பண்ணுவாங்க. அந்த ஜொமேட்டோ ஆர்டர் 92:49. ஆமாம், எடுத்துக்கிறேன். ஓகே மகளே, ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. பரவாயில்லைங்க. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு லேட்டாக வந்தாலும் வந்தோடனே ஆர்டர் கையில் கிடச்சிருச்சு. அதை நினச்சி வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. இந்த ஆர்டர் வேணால் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், மித்த ஆர்டர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல மக்களே. நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றது கூட தெரியல. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டர் போய் அப்படியே கஸ்டமர்ஸில் கொடுத்துடலாம். வாங்க. நான் தேங்க்யூ. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சுங்க. அப்போ மழை லைட்டாக தூரிக்கிட்டு இருக்குங்க. அதனால் வந்து சர்ஜிபி வந்து 15 ரூபா போட்டிருக்காங்க. லைட்டாக சாரல் அடிக்குது, அந்த மாதிரி தான் மழை பெய்யுது. ஓகே மக்களே, நம்ம வந்து வாங்க அப்படியே நம்ம 2வது ஆர்டரில் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். காய்ஸ், ஒரு வழியாக நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் போட்டாங்கப்பா. எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த விஜயா மாலில் தான். விஜயா மாலில் வந்து மெக்டொனால்ட்ஸில் போட்டிருக்காங்க. நம்ம அமௌண்ட் வந்து எவ்வளோனா 35 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இந்த ஆர்டரும் 35 ரூபா தான். ஸோ வந்து எத்தனை கிலோமீட்டர் பிக்கப்னா 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.5 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. இதுக்கு வெறும் 35 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் கஸ்டமரில் போய் ஆர்டர் கொடுத்து அப்படியே அடுத்த ஆர்டர் பண்ணுறோம். கைஸ், ஒரு வழியாக செகண்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்கன்னா 52 ரூபா போட்டாங்க. ப்ளஸ் ஆர்டர் முடிக்கும் போது ப்ளஸ் 18 ரூபா ஏதோ ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து 52 ரூபா வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 3வது ஆர்டர் வந்துருச்சு. ஆம்பூர் பிரியாணியில் போட்டிருக்காங்க. 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.5 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. ரெண்டுக்கு சேர்த்து 32 + 18 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து எப்படியும் நம்ம வந்து இதுக்கும் 50 ரூபா எதிர்பார்க்கலாங்க. 40 + 8 48, 50 ரூபா + 2 50 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஆர்டரு. ஓகே மக்களே, வாங்க நம்ம இந்த ஆர்டர் போய் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டர் கன்டினியூ பண்ணுவாங்க. 64161 மக்களே. இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 3:30 ஆயிடுச்சு. 3:30 வரைக்கும் நம்ம வந்து 8 ஆர்டர் பார்த்துருக்கோம். 8 ஆர்டருக்கு 374 ரூபா அமௌண்ட் வந்துருக்கு. ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 288. அதுக்கப்புறம் சர்ஜிபே வந்து லைட்டாக மழை திருவிட்டு இருந்துச்சா, அதனால் சர்ஜிபே போட்டிருந்தாங்க அதுக்கு. ஸோ அது வந்து ஒரு 85 ரூபா வந்துருக்குங்க. மொத்தமாக சேர்த்து 374 ரூபா இது வரைக்கும் வந்திருக்கு. நம்ம எத்தனை மணிலேருந்துனா 12 மணிக்கு லாகின் பண்ணோமோ, 12 மணிலேருந்து இப்போ 3:30 மணி வரைக்கும் இவ்வளோ மட்டும் தான் வந்துருக்குங்க. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, ஏதோ அமௌண்ட் வந்திருக்கு. 400 ரூபா டார்கெட்டுக்கு ஒரு 30 ரூபா 26 ரூபா கம்மியாக வந்துருக்குங்க. அவ்வளோதான். கஸ்டமர் டிப்பு வந்து எதுவும் வரல. அது சேர்க்காம தான் எல்லாம் இப்படி வந்திருக்குங்க. கஸ்டமர் ரெஸ்பான்ஸும் எல்லாம் வந்து சீக்கிரம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுவே நல்ல விஷயமா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்லேயும் லேட் பண்ணாமல் டக்குன்னு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ என்ன, இந்த நம்மளுக்கு ஆர்டர் வந்து கரெக்டாக 12:37 அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆர்டர் இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகிடுச்சுங்க. நம்ம என்றைக்குமே ஆன் பண்ண உடனே ஆர்டர் வந்தது இதே கிடையாது. ஸோ வந்து அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. இப்போ தான் பக்கத்தில் தான் ஆர்டர் கொடுத்தேன். அப்படியே கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நம்ம வந்து அப்படியே அடுத்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுவாங்க. காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஹெட்லைட்டில் வந்து என்ன பாருங்கள், ஹை பீம் தாங்க எரியுது. லோ பீம் போட்டால் எரியவே மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஹை பீம் தான் போடுறேன், எரியவே மாட்டேங்குதுங்க. ஹை பீம் தான் எரியுது. இது என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. ஃபியூஸ் போச்சான்னு பார்த்தா, ஆனால் பல்ப்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில, லைட்டே எரிய மாட்டேங்குது. லூஸ் கனெக்ஷனா என்னான்னு பார்த்தா அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ பல்ப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். கைஸ், ஒரு வழியாக ஹெட்லைட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, லோ பீம் எரியுது. அதுக்கப்புறம் ஹை பீம், அப்போ லோ பீம் ஹை பீம் எரியுது. ஸோ என்னாச்சுன்னா, இந்த பல்ப்பு தாங்க பிரச்சனை ஆகிடுச்சு. இந்த பல்ப்பு எரிய மாட்டேங்குது லோ பீமு. ஸோ இப்போ பல்ப்பு மாற்றினதும் அப்படியே நல்லா எரியுதுங்க.
ஓகே மக்களே, இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. இந்த ஆர்டர் வந்து பக்கமாக தான் போட்டிருக்காங்க, 20 ரூபா ஆர்டர் தான். ஆனால் பிக்கப் மட்டும் லாங்காக போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க. கஸ்டமர் டிப்பு ஒரு 30 ரூபா போட்டிருக்காங்க. தெரியுதா? கஸ்டமர் டிப்பும் 30 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. சார் தேங்க்யூ சார். ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 6:50 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்கோன்றது வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு மழை. எப்படின்னா லைட்டாக தான் தூரிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்பலாம் பெய்யல, தூரிக்கிட்டே தான் இருக்குது 1 ஹவராக. ஸோ இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்குங்க. நான் தான் வந்து கோப்ரோ வந்து உள்ளே கவரில் வச்சுட்டு பேக்கில் வச்சு கவரில் வச்சுட்டேங்க உள்ள. அதனால் இப்போ ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வீடியோ. ஓகே மக்களே, நம்ம வந்து இது எத்தனாவது ஆர்டர் போகிறோம்னா 14வது ஆர்டர் போகிறோம். இப்போ கரெக்டாக 6:50க்கு வந்துச்சு இந்த ஆர்டர். வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நான் பிக்கப் பண்ணுறது இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆர்டரோட நம்மளுக்கு வந்து 160 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆயிரும். இது ஆட் ஆகிடுச்சுன்னா 800 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம அந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்களை கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து அடுத்த ஆர்டரில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 10 மணியாக போகுதுங்க. நம்ம ஏன்னா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நான் 6:50க்கு வந்து கரெக்டாக ஒரு ஆர்டர் கொடுத்தோமா, பிக்கப் பண்ணிட்டு போனோமா. அந்த ஆர்டரை கொடுத்ததுலேருந்து லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருந்துச்சு, லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. 2-3 நாளாக தூரலாக தாங்க இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வீடியோவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எடுக்க முடியல. இப்போ சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுற மக்களே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு லாங் ஆர்டர் போட்டாங்க, 2 லாங் ஆர்டர் போட்டாங்களா, அதனால் வந்து அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆர்டர் கம்மி தாங்க. 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் சின்ன சின்ன ஆர்டராக போட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஒரு நல்லா வந்துருச்சுங்க. இப்போ கரெக்டாக 10 மணியாக போகுது. 10 மணிக்கு மேலே வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் இருக்குது. 10 to 11, 11 to 12 2 மணி நேரம் இருக்குது. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம்னு தெரியல. இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ஒரு 1100 கிடச்சா போதுங்க. 1300 வரணும். 1350, 1400 அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பெட்ரோல் 200 தாங்க போட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா போட்டோம்ல 400 பெட்ரோல் போட்டோமா, அந்த பெட்ரோல்லையே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 200 அந்த மாதிரி. இன்றைக்கி தான் 200 பெட்ரோல் போடுறேன் நான். 200 இன்றைக்கி போட்டேன். ஸோ அதிலே ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு 2 மணி நேரம் டயருக்கா பெட்ரோல் வந்து இன்னும் இருக்கும். கரெக்டாக இப்போது கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 43 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு வண்டி மொத்தத்துக்கே. சாரி 43 101 இது வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஓடி இருக்குன்னா 81 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. கரெக்டாக இப்போ 10 மணி. இந்த 2 மணி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு லாங் போட்டாங்கன்னா கூட எப்படியும் ஒரு அவ்வளோ கிலோமீட்டர்லாம் ரொம்ப போகாது. குறைஞ்சது ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடும் எல்லாம் இந்த 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து வந்து நான் ஸ்ட்ரைட்டாக 12 மணிக்கு வந்துடுறேங்க. ஏன்னா இன்னும் இந்த சாரில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது மழை. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் பண்ண காட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் டேரெக்டாக வந்து எண்டில் வந்துடுறேன். நான் எண்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஹாய் மக்களே, இது வந்து நான் அடுத்த நாள் எடிட்டிங்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஏன் 10 மணிக்கு மேலே ஆர்டர் வந்து கன்டினியூ பண்ண முடியலன்னா லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருந்துச்சா நைட்டு, அதனால தாங்க கன்டினியூ பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ பார்த்தோன்னா டே 15 வந்து எவ்வளோ பார்த்தோன்னா 1395 ரூபா பார்த்தோம். இதில் வந்து சர்ஜி பே மட்டுமே 248 ரூபா வந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டிப்பு ஒரு 30 ரூபா, அதுக்கப்புறம் ஆஃபர் ஒரு 190 ரூபா அந்த மாதிரி வந்துருந்துச்சுங்க. எல்லாத்தையும் சேர்த்து 1395 ரூபா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க மக்களே. இப்போ வந்து ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருந்துச்சுன்னா வந்து 12 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 8 மணி 7 மணி வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஆர்டர் லாங் போட்டாங்க. அதில் வந்து டக்குன்னு அமௌண்ட் ஏறிச்சுங்க. அது வரைக்கும் நம்ம 800 ரூபாயோ எவ்வளோ தான் பார்த்துருந்தோம். அந்த 800 ரூபாய்க்கு அடுத்து வந்து லாங் ஆர்டரு கொஞ்சம் 2-3 ஆர்டர் போடவும் டக்குன்னு வந்து 1300 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருச்சு அமௌண்ட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோங்க. நீங்கள் வந்து புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெட்டில் ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்களே. உங்களுக்கு தேவைன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து டே 16 சந்திப்போம். பாய்.